நேற்று நம்ம சில சரித்திரங்களை பார்த்துட்டு இன்னைக்கு பரதோபாஜானம் பரத சரித்திரம். ரிஷபதேவர் என்பவருக்கு பரதர் என்பவர் பிறந்தார். அவர் மகா மகா ஞானி, மகாத்மா. அவரை வச்சு தான் நம்மளுக்கு இந்த பரதகண்டம், பாரத வருஷம் அப்படின்லாம் நம்ம சங்கல்பத்தில் சொல்கிறோமே, அதெல்லாம் பரதரை வச்சு தான். அவர் ஒரு நாள் இந்த சக்கர நதிக்கரை ஓரமாக தவம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு கர்ப்பவதியான மான் ஒன்று அங்கே தீர்த்தம் சாப்பிட வந்தது. தீர்த்தம் சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு தூரத்தில் கொஞ்சம் இந்த சிங்கத்தோட கர்ஜனை கேட்டுது. அதை கேட்ட அந்த மான் பயந்துண்டு தாவி ஓடவே இந்த கர்ப்பம் நழுவி கீழே ஊந்துடுத்து. தாய்மான் பெரியமான் ஓடி போயிட்டு கர்ப்பம் கீழே ஊந்துடுத்து. இந்த மகரிஷிகள்லாம் யோகத்தில் இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த கண்ணை திறந்து பார்த்துட மாட்டான். பகவத் கிருபை, விசித்திர பகவத் சங்கல்பம், அந்த ஒரு சங்கல்பத்தினால கண் வீச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன மான் ஒன்று விழுந்து கிடந்ததை பார்த்தார். அடடா, இந்த மான் என்ன இவ்வளோ கஷ்டப்படுறதேன்னு அதை எடுத்து தடவி கொடுத்து பிரேமையாக இருந்தார். அதை வளர்க்க ஆரம்பித்தார். மிகவும் மானோடு ஒன்றி போய்விட்டார். அதை சாப்பிட வைப்பது, அதை குளிப்பாட்டுவது, அது எப்பொழுதுமே பரதரிடம் அருகிலேயே நின்று கொண்டிருக்கும். பரதரும் அதை ஒரு நிமிடமும் விட்டு பிரிய மாட்டார். அந்த அளவு பாசத்தை, ஒரு ரிஷி பாசத்தில் அகப்பட்டு மானிடம், அவர் மான் எப்பொழுது பசித்து உண்கிறதோ தானும் அப்போதான் உண்பார். அதிடம் அவ்வளவு பரிவு காட்டி அதை வளர்த்து வந்தார். இவருக்கு வயதும் ஆகிவிட்டது. தன்னுடைய ஆயுட்காலம் முடிவில் கடைசி நேரத்தில் அந்த மானை நினைத்து கொண்டே, இதை யார் காப்பாற்றுவார்களோ, இந்த மான் எப்படி இருக்குமோ அப்படி என்று நினைத்து கொண்டு உயிரை விட்டார். மானின் நினைவாகவே உயிரை விடவே அடுத்த ஜென்மத்தில் மானாகவே பிறந்தார். ஈஸ்வர சங்கல்பம், அவருடைய யோக வலிமை, தவ வலிமை, அவருக்கு முன் ஜென்ம ஞாபகம் அவருக்கு இருந்தது. மானாக பிறந்தால் கூட தான் பரதராக இருந்தது அந்த ஜென்மா அவருக்கு நினைவில் இருந்தது. அடடா, எம்பெருமான் திருவடி அடையாமல் இந்த கடைசி நேரத்தில் மானை நினச்சிண்டு இப்படி மானா பிறந்துட்டோமே, எம்பெருமானை நினைக்கலையே. கடைசி நம்ம முடிவு காலத்தில் யாரை நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம பிறப்போமா, எதை நினைக்கிறோமோ அதுவாகவே தான் பிறப்போம். என்ன இப்படி நேர்ந்து விட்டதே என்று மனதில் சங்கடம் கொண்டு பகவத் சிந்தனையிலேயே காலத்தை, மானாக இருந்தாலும் பூர்வ ஜென்ம சுகிருத்தம் இருக்கிறது அல்லவா, அந்த ஒரு பகவத் அனுகிரகத்தினால் எப்பொழுதுமே எம்பெருமான் சிந்தனையாகவே இருந்து அந்த மான் ஜென்மத்தை விட்டார். இந்த ஜென்மத்தில் அவர் எம்பெருமானை நினைத்து கொண்டு இருந்த பலன், அவர் ஒரு பெரிய அந்தணர் குலத்தில் பிறந்தார். பிராமண குலத்தில் பிறந்து வளர்ந்தார். அவர் என்னதான் ஆச்சார குடும்பத்தில் பிறந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை, ஆச்சாரத்தையும் காட்டிக்கொள்ளவில்லை. ஞானம் எவ்வளவு இருந்தாலும் அதையும் வெளியே காட்டிக்கொள்ளவே இல்லை. மௌனமாகவே இருந்தார். தன்னை ஒரு ஜடமாகவே பாவித்து கொண்டிருந்தார். அவர் தகப்பனாரும் அவருக்கு உபநயனம் முதலிய கர்மாக்களை செய்து வைத்தார். உலக விஷயத்தில் பற்றற்று இருந்தார். ஏனால் ஒரு ஜென்மத்தில் நாம் மானை நினைத்து அதனிடம் அன்பு செலுத்தி பகவானை மறந்து போனோமே, எம்பெருமான் திருவடி மோட்சத்தை அடைய முடியாமல், வைகுண்டத்தை அடைய முடியாமல் போய்விட்டதே என்ற ஒரு பெரிய வருத்தம் அவருக்கு. அவரை ஒரு சமயம் வீட்டை விட்டு கூட வெளியேறிவிட்டார். காளிக்கு பலி கொடுக்கத்திற்கு கூட அவர் எடுத்து சென்றார்கள்.
அப்பொழுதும் அவர் வாயை திறக்கவே இல்லை. ஒரு 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 துளி கூட கதறவில்லை, ஒன்றுமே செய்யவில்லை, மௌனமாக தான் இருந்தார். அந்த மௌனத்தை பார்த்து காளியே வெளியில் வந்து அத்துணை நரபலியை அவர்கள் கொடுப்பவர்கள் அத்தனை பேரையும் வெட்டி சாய்த்தாள் என்பது சரித்திரம். அப்படிப்பட்ட மகான். அவருக்கு காளி வந்ததும் தெரியாது, இவா வெட்டம் வந்ததும் தெரியாது. அவர் பாட்டில் ஏந்து போயிட்டே இருந்தார். அப்போ ரகுகுணன் என்கிற ராஜா பல்லக்கில் வந்து கொண்டிருந்தார். ஏதோ ஒரு பல்லக்கு தூக்குபவனுக்கு உடம்பு முடியாமல் போய்விட்டது. அப்பொழுது இந்த மீதம் 3 பேர் இருக்கிறார்களே, இவரை பார்த்து, ஏன்பா வாப்பா சும்மா தானே இருக்க, பல்லக்கு தூக்கு, ராஜாவோட பல்லக்கு அப்படின்னார். இவருக்கு என்ன, ராஜாவும் ஒன்று தான், சேவகனும் ஒன்று தான், இவருக்கு என்ன வந்தது? ஆத்ம சிந்தனையிலேயே இருக்கவர், பெருமாளையே தான் நினச்சிட்டு இருப்பார். சரீரத்தை பற்றி எந்த கவலையும் கிடையாது பரதருக்கு, ஜடபரதர். அப்படி இருக்கும்போது பல்லக்கை தூக்கினார். அவர் எப்பொழுதுமே பகவத் சிந்தனையில் இருப்பார். பல்லக்கை தூக்கி கொண்டு போகும்போது பகவத் சிந்தனையில் இப்படி ஆடினார். ராஜாக்கு டமால்னு இந்த பக்கம் மண்டையில் அடி, இந்த பக்கம் சாய்ஞ்சார், இந்த பக்கம் அடி. யாரப்பா அது பல்லக்கு தூக்குறது அப்படின்னு ராஜாவுக்கு கோபம் வந்துட்டு, பார்த்து தூக்குங்கப்பா அப்படின்னார். உடனே கொஞ்ச தூரம் நடந்து கொண்டிருந்தார். எறும்பு சாரியாக போயிற்று. இவருக்கு பிரம்மஸ்வரூபம், எதை பார்த்தாலும் பிரம்மத்தையே பார்ப்பார். அதில் எறும்பையும் எம்பெருமான் பிரம்மம் என்றே நினைத்து ஒரு தாண்டினார். பல்லக்கு லொழுக்கென்று ஆடியது. ராஜாக்கு திரும்பியும் தலையில் அடி. உடனே கீழே பல்லக்கு இறக்க சொன்னார். யாரப்பா இது? புதுசாக இருக்கிற ஆள் தான் அரசரே, இந்த பல்லக்கை சரியாக தூக்காமல் இருக்கிறார் என்று மற்றவர்கள் கூற, ஒரு கொம்பை எடுத்துக்கொண்டு அவரை அடிக்க வந்தார். சரியாக தூக்குகிறாயா, தண்டனை கொடுக்கட்டுமா என்று கேட்டார். அவர் உடனே, ஜடபரதர், தண்டனை என்றால் யாருக்கு, என்ன சரீரத்துக்கு கொடுக்க போகிறீர்களா, ஆத்மாவுக்கு கொடுக்க போகிறீர்களா என்று கேட்டார். உடனே ரகுகுணன் விழித்து கொண்டார். தான் ஒரு ஆத்ம யோகத்தை கற்றுக்கொள்ளவே ஒரு பெரிய வேதாந்திய மகரிஷியை தேடி சென்று கொண்டிருந்தார். எம்பெருமானே அவரை காட்டி கொடுத்தது போல, என்ன விசித்திரமாக பேசுகிறாரே, நீர் யார், எங்கிருந்து வந்தீர், எதற்காக வந்தீர் என்று கேட்டார். உடனே ஜடபரதர் சிரித்தார். ராஜா, தெய்வப்பணி, இதை பற்றி மட்டும் யாரிடம் கேட்காதீர்கள். நீங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ அங்கிருந்து தான் நானும் வந்தேன். நீரும் ஒரு தாய் கர்ப்பத்தில் இருந்து வந்தீர், நானும் ஒரு தாய் கர்ப்பத்தில் இருந்து தான் வந்தேன் என்று கூறி, இப்போ நீங்கள் எங்கிருந்து வந்தீர், எதற்காக வந்தீர் என்று கேட்டீர்கள். அதற்கு நான் கர்மத்தை தொலைக்க வந்தேன், நீரும் கர்மத்தை தொலைக்கத்தான் வந்திருக்கிறீர். நான் பல்லக்கு தூக்கி என் கர்மத்தை தொலைக்கிறேன், நீங்கள் பல்லக்கில் உக்காந்து உங்கள் கர்மத்தை தொலைக்கிறீர்கள் என்று கூறவே, ஆஹா, இவ்வளவு பெரிய மகானை நாம் அபச்சாரப்பட்டு விட்டோமே என்று தடால் என்று ரகுகணன் ஜடபரதர் காலில் விழுந்து வணங்கினான். ஜடபரதரும் ரகுகணனுக்கு ஆத்ம யோகத்தை முழுக்கவும் கற்பித்தார். கீதையில், பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன எல்லா விஷயங்களையும் அவனுக்கு எடுத்து கூறினார். பிறகு ஆத்மாவை தவிர சரீரத்தை பார்க்காதே, ஆத்மாதான் முக்கியம் என்பதையும் கூறி ஜடபரதர் ரகுகணனுக்கு ஆத்ம யோகத்தை பற்றி விளக்கிவிட்டு சென்றார். இந்த ஆத்ம உபதேசத்தை அவ்வளவு சீக்கிரம் ஒரு ஜென்மத்திலேயே கைகூடுமா, எவ்வளவு வருஷம் கழித்து கைகூடும் இந்த ஆத்ம சிந்தனை என்பது நமக்கு தெரியாது. ரிபு நிதாகர் என்ற ஒரு சரித்திரம். ஒரு ஆச்சாரியன் தன் சிஷ்யனுக்கு ஆத்ம யோகத்தை கற்றுக் கொடுத்தார். அபியாசம் முடிஞ்சுது. ஆச்சாரியன் கிளம்பிட்டார். திரும்பி 1000 வருஷம் கழித்து வந்தார். வீட்டுக்குள்ளே வரும்போதே பசி என்ன இருக்கிறது சாப்பிடு என்று கேட்டுக்கொண்டு வந்தார். சிஷ்யனும் தன் மனையாளிடம் கூறி அவருக்கு வேண்டிய மாஷாபூபம், வடை, தேங்குழல், அப்பம் எல்லாம் செய்து கொடுத்தார். அவரும் திருப்தியாக சாப்பிட்டு படுக்க இடம் எங்கே இருக்கிறது என்று கேட்க அவரையும் படுக்க வைத்து விட்டு விசிறி கொண்டே சிஷ்யன்
சாப்பிட்டீர்களா, பசி ஆறித்தா, திருப்தியாக உள்ளதா என்று கேட்டார். அவர் பசிச்சவனுக்கு தானே சோறு அப்படி என்று கூறி, என்னடா நம்ம இப்பதான் இவ்வளவு சாதம் இவ்வளவுலாம் பண்ணி போட்டோம், பசிச்சதுக்கு தான் சோறுன்றாரே. மகனே, நீ என்னை கண்டு கொள்ளவில்லை. நான் உன் ஆச்சாரியன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆத்ம யோகத்தை பற்றி கூறி சென்றேனே, அதே ஆச்சாரியன் என்றார். சிஷ்யன் புரிந்து கொண்டானா, இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டேன் என்றான். திரும்பியும் மறுபடியும் 1000 வருஷம் கழித்து சிஷ்யனை பரீட்சிக்க வந்தார். அப்பொழுது ஒரு ராஜா பவனி ஊர்வலம் போய் கொண்டிருந்தது. யானை, குதிரம், அந்த காலாட்படைகள் எல்லாம் சென்று கொண்டிருந்தன. சிஷ்யன் சாலையின் ஓரமாக நின்று கொண்டிருந்தார். பகவான் மாறு வேஷத்தில் வந்தார். சிஷ்யன் தெரியவில்லை. உடனே, ஏன் போக வேண்டியது தானே, எதிர்பக்கம் கடந்து செல்ல வேண்டியது தானே என்று ஆச்சாரியன் கூறினார். உடனே சிஷ்யன், எப்படி போவது, ராஜா வருகிறார், பவனி வருகிறார், ஆணை போகிறது, குதிரை போகிறது, நான் எப்படி போக முடியும் என்றார். ராஜா என்றால் என்ன, யானை என்றால் என்னன்னு கேட்டார். யானை அதோ கீழே போகிறது, அதான் யானை. மேலே உட்கார்ந்து இருக்கிறாரே, அவர்தான் ராஜா என்றார். மேலே என்றால் என்ன, கீழே என்றால் என்னன்னு ஆச்சாரியன் கேட்டார். உடனே சிஷ்யனுக்கு கோபம் வந்து விட்டது. கீழே அவரை தள்ளி, நான் இப்போ மேலே இருக்கிறேன், நீர் கீழே இருக்கிறீர் என்று கூறினார். நீ என்றாயே, அப்படி என்றால் என்ன, நீ என்றால் என்ன, நான் என்றால் என்ன என்று கேட்டான். ஆஹா, சிஷ்யன் புரிந்து கொண்டார், இவர் நமது ஆச்சாரியனேதான். காலில் விழுந்து வணங்கினான். மகனே, உனக்கு ஆத்ம யோகம் இன்னும் சிந்திக்கவில்லை. நீ தெய்வ பண்ணி ஆத்மாவிலேயே கருத்தாக இருந்து சரீரத்தை விட்டு ஒழி என்று அவர் கூறினார். இதுபோலவே எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் எவ்வளவு மகான்களுக்கும் இந்த ஆத்ம சிந்தனை கைகூடுவது என்பது பகவத் சங்கல்பமே தவிர நம் கையில் இல்லை. ராதே கிருஷ்ணா.